நிறைய பேர் இந்த இன்சிடென்ட்டை பத்தி என்கிட்ட பேச சொல்லியிருந்தீங்க. யூடியூப்ல இந்த மந்த்ராவோட விஷயங்கள் பத்திலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஜமாத்ல அட்ராசிட்டி இருக்கான்னு கேட்டா ஆமா, 100% இருக்கு. இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அண்ட் அதே மாதிரி இன்னர் கம்யூனிட்டியில ஹோமோஃபோபிக், டிரான்ஸ்போபிக், காஸ்டிசம் இது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சமூகமாக தான் திருநங்கை சமூகம் இருக்கு. இப்போ எப்படி வெளி உலகத்துல வந்து எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட முடியாதோ, அதே மாதிரி தான் திருநங்கை சமுதாயத்திலும் எல்லாமே 50-50, வெள்ளை கருப்பு, நல்லது கெட்டது அப்படிங்கிற மாதிரி. ஜமாத்தால எந்த திருநங்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும், இது மாதிரியான அட்ராசிட்டிகளால எந்த திருநங்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கூட நிக்கிறது தான் கண்டிப்பா நியாயம். ஸோ அதுக்காக எல்லா டிரான்ஸ் மதர்ஸும் அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் கண்டிப்பா இல்லை. ஸோ நிறைய திருநங்கை குழந்தைகளை வந்து சுதந்திரமா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து படிக்க வச்ச நிறைய திருநங்கைகளும் இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்காத ஒரு சுதந்திரத்தை தான் வர திருநங்கைகளுக்கு கொடுத்த திருநங்கை தாய்மார்களும் நிறைய பேர் இருக்காங்க.